லிசானா எப்போ பாரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் நான் எப்போ பாரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரில. இந்த உலகமே இப்படி தானா, இல்லாட்டி அவளால் தான் இந்த உலகமே நடக்கா. ஒன்றும் புரிய மாட்டேக்கி. ஆமாம் பாஸ் ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. அவளை நான் என்ன செய்யட்டுன்னே தெரில. நான் பிளான் போட்டால் எப்போ பாரு சொதப்பிட்டே இருக்கு. என்னன்னு தெரில. ஒரு நாளாவது பிளான் ஒர்க் அவுட் ஆதானே. ஆமாம் பாஸ் இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டு பேரை நான் பிரித்து விட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று 2 பேருங்க பார்க்க போகிறாங்க. யாரு பாஸ் 2க்கு 2? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நான் லிசாவை பிரித்து விட போகிறேன். லிசா மோனாவும் சாராசக்கின்னு பார்க்க போகிறாங்க. பாஸ் நல்ல கவிதை பாஸ். ஆமாம் பாஸ் நல்ல பஞ்சு டைலாக் விடுறீங்க. கவிதையை விடுங்களா, பஞ்சு டைலாக் விடுங்கடா. இப்போ நம்ம பிளானுக்குள்ளே போகலாம்டா. சயின்டிஸ்ட் வராங்க பாஸ். ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன் சயின்டிஸ்ட்டை. ஜனனி நீ கேட்டது நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னது சயின்டிஸ்ட் இது? இதுவா? இது ஒரு லேசர் மாதிரி தான். நீ அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம். இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு லிசானா மேலே பட்டன் அனுப்புனா போதும். லிசானா கோவமாயிருவா. அதுக்கப்புறம் லிசா கூட சண்டை போடுவா. லிசா மேலே அடிச்சுட்டு லிசா கோவமாயிருவா. லிசானா மேலே சண்டை போடுவா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரி சயின்டிஸ்ட், ரொம்ப நன்றி நான் கேட்டதுக்கு. சரி ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன நான் தரணும்? பணம் தானே. இப்போ நாங்கள் தாரோம். இந்தாங்க சயின்டிஸ்ட் பணம். சரி. ஜனனியில் பணமே கொடுக்க மாட்டாளே, ஒரு தடவை பார்த்துக்கிறேன். என்னது கல்லா? கிளம்புங்க இல்லாட்டி அடி. அப்பா வேண்டாப்பா, அடிய வேண்டாம், எனக்கு காசு கூட வேண்டாம்ப்பா, நான் ஓடிடுறேன்ப்பா. அந்த பையன் இருக்கட்டும். இப்போ ஜனனி ஆக போறாட்டான். வாங்க 2 பேரும். வரோம் பாஸ். அப்பாடா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா லிசானா? நீ இருக்கும்போது தான். ஆமாம் நான் இருக்கும்போது ஜாலியாக தானே இருக்கோம். நான் இல்லைன்னா சேடாக தானே இருக்கோம். ஆமாம் உங்களுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சேட் ஆகிடுவீங்க. ஏன்னா இப்போ ஜனனி இப்போ உங்கள் 2 பேரையும் பிரித்து விட போகிறா. இது என்னது? அதானே லேசர் பண்ணு. அடுத்த ஆளையும் பண்ணு. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. குட் ஜாப் லேசர். நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் நீ கன்ஃபியூஸ் ஆகிருப்ப, யார் லிசானா யார் லிசான்ட்டு. எப்படியும் கரெக்டாக பண்ணிட்டேன். சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. நீ யாரு? அதன்னு கேட்க நீ யாரு? நான் எனக்கு ஒன்றும் சும்மா விட மாட்டேன். நானும் தான். இந்த வாங்கிக்க. என்னைய அடிக்க நான் வாங்கிக்கோங்க. என்னைய அடிப்ப. என்னாச்சு 2 பேருக்கும் சண்டை போடுறாங்க? அதானே ஒன்றும் புரியல. லேசர் வந்ததுலேருந்து தான் இப்படி பண்ணுறாங்க. ஆமாம். என்ன இருக்கு இப்போ அடிக்க? நான் வாங்கிக்க. என்ன தேவையில்லாமல் நீ அடிச்சிட்ருக்க. எனக்கும் கோபம் ஏறுது பார்த்துக்கோ. எக்கா இது பார்க்கவே பெரிய சண்டை மாதிரி இருக்கு போல இருக்கு. எனக்கும் தான் நம்ம 2 பேரும் எஸ் ஆயிடுவோம். இல்லாட்டி நம்ம 2 பேரையும் அடிச்சிட போறாங்க. ஓய் எங்க தப்பிக்கலான்னு பாக்கீங்க? ஐயோ அம்மா காப்பாத்துங்க. 2 பேரையும் அடிச்சுட்டாங்களே. வா ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்னன்னு பண்ற? விடு சொன்னா கேளு. என்ன விடு. இப்போ ஜனனியாக போறான். எல்லாரும் பிளான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பாஸ் நல்ல டைலாக் விடுறீங்க, நல்ல கவிதையும் சொல்றீங்க பாஸ். கவிதையும் டைலாக்கும் விட்டுட்டு எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருங்கடா. இல்லாட்டி எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம் இதை வச்சு. எப்படி பாஸ்? நில்லு ஒரே செகண்ட்.
இதோ இப்படிதான் வேஷம் போட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாஸ். வாங்க. என்னப்பா இது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஆமா, வழியிலே ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். வாங்கிக்க. என்ன அடிச்சிட்டு இருக்கியா? வாங்கிக்க. இப்போதான் காசு சம்பாதிக்கக்கூடிய நேரம். வாங்க. டிக்கெட் கொடுங்க. டிக்கெட்டா? ஆமா, எங்கிட்டலாம் டிக்கெட் கிடையாதுப்பா. டிக்கெட்டுக்கு காசு கொடுங்க, நாங்கள் டிக்கெட் தரோம். அப்படியா? ஆமாம், ஏன்னா நாங்கள் சம்பாதிக்கோம். இதான் ஃபைட்டிங் ஷோ. ஓ அப்படியா? நானும் பார்க்கணுன்னு இருக்கேன். இந்தா எவ்வளவு? எவ்வளவோ? 10 ரூபா. இந்த 10 ரூபா டிக்கெட்டு கொடு. 10 ரூபா இந்த டிக்கெட்டு. இந்தாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் 10 ரூபா கொடுங்க. இந்த 10 ரூபா டிக்கெட்டு. இந்தா 10 ரூபா. இந்தா டிக்கெட்டா? இந்தா டிக்கெட்டு. இந்த 10 ரூபா டிக்கெட்டு. 10 ரூபா இந்தா. ஓகே. இப்படி சம்பாதிக்கணும்டா. இது கூட தெரியல. ஏடா மக்குங்களா? சாரி பாஸ். சரி, ஓகே. சண்டையை மட்டும் பார்ப்போம். ஐயோ அம்மா. நீ அடிக்காத, எனக்கு வலிக்குது. என்ன இது? அதானே, என்ன இது? எப்பா டிக்கெட்டுக்கு காசு கொடுங்க. டிக்கெட்டுக்கு என்னது? நாங்கள் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணுமா? வந்தப்ப அடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் யாரையோ? நாங்கள் தான் டிக்கெட் சம்பாதிக்கிறவங்க. சந்தோஷம் இது. ஓ அப்படியா? சந்தோஷம். இந்தாங்க காசு. யார் சண்டை போடுறது இல்லையே. அதான் இதாங்க 10 ரூபா. எனக்கு டிக்கெட் கொடுங்க. இந்தா எனக்கு. பாருங்க, நல்லா வேடிக்கை பாருங்க. நம்ம லிசா மாதிரியே இருக்கே. கொஞ்சம் முன்ன போய் பார்க்கலாம். ஐயோ, இது லிசா வேணும். இவங்களாச்சும் சம்பாதிக்காங்களே காசை. எப்படிலாம்ப்பா நாமளும் காசு கொடுத்துட்டோம். ஆமாம், லிசா சைக்கிளை படிச்சிருக்கப்பா. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. பாஸ், நல்ல பிளான் தான் பாஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் பாஸ், நல்ல கிரிமினல் திட்டம் உங்களோடது. உங்களுக்கு நல்ல மூளை வேலை செய்யுது. அதுக்காக ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஆமாம், நான் யாருன்னு நினச்சேன். ஜனனி ஆக போகிறான். ஓ அப்போ நீங்கள் தானா? நாங்கள் உங்கள் 2 பேரையும் சும்மா, உங்கள் 3 பேர் சும்மா விட மாட்டோம் பார்த்துக்கோங்க. உங்கள் 2 பேரும், இவங்க 3 பேரும். என்னடா இது ஒன்றும் புரியல. இவங்க 2 பேரையும் நம்ம காப்பாற்றணும், இந்த 3 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. வா, நம்ம சயின்டிஸ்ட்டை போய் ஹெல்ப்பை கேட்கலாம். அப்பா, சண்டை போட்டுட்டே பார்த்துட்டு இருந்தால் நேரம் தான் ஆகும். வீட்டில் போய் சமைக்கணும். வா போவோம். நானும் போய் வீட்டில் போய் சமைக்கணும். வா, கடையில் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வருவோம். இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு போர் தான் அடிக்கி. எனக்கு தூக்கம் வருது. நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். என் ஃப்ரெண்டு வேறு கிரிக்கெட்டு கொண்டு வரேன்னு சொன்னா. கிரிக்கெட்டு தான் விளையாண்டுட்டு வரோமே. என்னடா இது, எல்லோரும் போயிட்டாங்க. இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி போடட்டும், நாம் போகலாம். பாஸ், எங்களை விட்டுட்டு போகாதீங்க. யாருப்பா பாப்பா நீ? எங்களை தள்ளி விட்டுட்டு போறியப்பா. நான் ஒன்று சும்மா விட மாட்டேன். சயின்டிஸ்ட் பாருங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சரியாக்குங்க, ப்ளீஸ். நில்லுண்ணா, உடனே சரியாக்குறேன். என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. சரியாக்குங்க எப்படியாவது. இப்போ பாரு. ஐயோம்மா, என்னையே தள்ளி விட்டுட்டாங்க. சாரி சயின்டிஸ்ட், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ பாரு எப்படி ஆகுறாங்கன்ட்டு. ஆமா, இங்க என்ன நடக்குது? ஆமா சயின்டிஸ்ட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஐயம்மா, நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். ஓ அப்படியா? எதுக்கு வந்தீங்க? சும்மாலாம் வரமாட்டீங்களே, ஏதோ விஷயத்தோட தான் வருவீங்க. நாங்கள் விஷயத்தோட தான் வந்திருக்கோமே. என்ன லிசா மோனா?
சாரா சக்கீன் சொல்கிறீங்க விஷயத்தோடன்ட்டு பின்ன காதில் வாங்கக்கா குழு 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 குழு. ஓ அப்படியா? ஆமாம், நாம் அவளை சும்மா விடக்கூடாது. அவளுக்கு நம்ம அடிக்கிற அடியில் அவள் இங்கே இருக்கக்கூடாது. வேற ஊருக்கு பார்த்து ஓடணும். அந்த மாதிரி நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் அவளை. சரி, என்னோட பிளானை கவனி. நான் கிளம்புறேனே. நானும் தான். சரி சரி, சயின்டிஸ்ட் போயிட்டு வாங்க. கவனி, நம்ம அவளை என்ன பண்ணணும்ட்டு. குளு 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 கிளு குளு கல. சரி சரி, வாங்க நம்ம அவள் ட்ரெயினுக்கு போகலாம். இப்போ ஜனனி ஆகப்படுற டான் எப்படி பிரிச்சுக்கிட்ட பார்த்தி இன்னும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா எங்களை காப்பாத்துங்கக்கா. ஆமாம் ஜனனி எங்களை காப்பாத்து. லிசாடா எங்களை அடிக்க வராங்க. என்னது, உங்களை அடிக்க வராங்களா? ஆமாம், ப்ளீஸ் ப்ளீஸ் பின்னாடி எங்களை மறைச்சிக்கோப்பா ப்ளீஸ். நீ எங்கள் நண்பர்கள் தானேப்பா. சரி சரி. ஏய் ஜனனி, தூர விலகிரு. நான் உங்கள் 2 பேரையும் அழிக்க போகிறேன். என்ன அடிக்க போறியா? ஆமாம், இன்னைக்கு நான் அவங்கள அடித்து தோச்சி போட போகிறேன். ஏய் ப்ளீஸ்ப்பா. ஓ ஜனனி சிக்கிட்டா, வா. ஏய் வேணாம் 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 வேணாம், தொடக்கலுங்க. ஏய் அடுத்த அடி உங்களுக்கு வேணுமா 2 பேருக்கு? வேணாம் வேணாம்ப்பா. சரி, வா. ஒன்ன ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, விட்டுருங்கப்பா, விட்டு வலிக்குது. ஐயோ அம்மா, ஐயோ மறுபடியும் அப்பா இப்படியெல்லாம் அடிப்பீங்க? ஒரு வாட்டி அடிச்சதுக்கு என்னாலே முடியல. மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன மறுபடியும்? போதும் போதும் போதும், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. ஐயோ போதும். சாரி சாரி, இனி இப்படி பண்ண மாட்டேன். ஜென்மத்துக்கும் என் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டேன். விட்டுருங்க ப்ளீஸ். இனி நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட என்னதான் பண்ணேன்? ஐயோ என்ன ஜனனி, போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆமாம். வேண்டாம் வேண்டாம், இதை விட்டுருங்க ப்ளீஸ். ஓடுங்க பாஸ், எங்களை விட்டுட்டு போகாதீங்க. நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தாச்சு பாஸ். நான் பாஸ் அவங்களுக்கு. ஓ சாரி சாரி, அவங்க பாஸ் கூப்பிட்ற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டேன். நம்ம பாஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேங்கும் கிடையாது, பாஸ் கிடையாது. அது வந்து திருட்டங்க யோசிக்கிற மூளை. இவங்களாம் திருட்டங்க. வாழ்க்கையில் என்ன ஆக போகிறாங்களோ.